பாகக்காய் பொடி. பாவக்காய் பொடி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்களா என்னென்னு தெரியாது. சின்ன குழந்தைங்க கூட விரும்பி போட்டு சாப்பிடக்கூடிய பாவக்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்லைஸாக பாவக்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வெந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த அளவு நம்ம நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாவக்காயை எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பவுடர் பண்ணி பாகக்காயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு போட்டு பிடிச்சிக்கலாம். பாவக்காய் பொடி, எம்மியான பாவக்காய் பொடி ரெடி ஆகிட்டு சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் இப்படி மழைச்சாரல் மாதிரி கொஞ்சமாக தூவிட்டு தேவையான நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எம்மியாக இருக்கும். குழம்பெல்லாம் வைக்க தேவையில்லைங்க. சுட்ட அப்பளம் போதும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.